ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தியா ஹியர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி பொங்கல். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பெரிய ஹாப்பி பொங்கல். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த நேரம் சாமி கும்பிட்டு பொங்கல் சாப்பிட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் பொங்கல் நன்றாக அமையட்டும். இந்த வருஷம் வந்துட்டு சூப்பராக அப்படியே பொங்கி எழுந்து ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம. ஸோ எல்லாமே வந்துட்டு நன்மையாக இருக்கும் என்று வாழ்த்துக்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சே ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஸோ பொங்கலுக்கு நமக்கு என்னென்ன ஸ்பெஷல் நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க? இன்னைக்கு வந்து சாம்பார், அந்த காய்கறிலாம் போட்டு சாம்பார், அதுக்கப்புறம் பரங்கிக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், ரசம், வடை, அப்பளம், சக்கரை பொங்கல், நிறைய ஐட்டம்ஸ் இருக்குப்பா. சூப்பர் சாப்பிடலாம். எல்லாருக்கும் வந்துட்டு கூப்பிடுங்க. அம்மா பொங்கல் எதுக்காகம்மா கொண்டாடுறாங்க? ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியாது. சும்மா பொங்கல் கொண்டாடுறாங்க, பொங்கல் வச்சு சமைக்கிறோம். ஆமா, பொங்கல் கொண்டாடுறாங்க. சக்கரை பொங்கல் பாசிட்டிவிட்டி தான்மா. வீட்டுல எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், குழந்தைங்களுக்குலாம் பெரியவங்களுக்குலாம். வேற என்ன? நீங்க என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா ஹிந்துவோட இதுக்கு மட்டும் ஏன் இத்தனை பண்டிகைகள் வருது அப்படின்னு? எங்க வீட்டுல எங்க அம்மா எனக்கு சொன்னது இல்ல. நீங்களா கத்துக்கணும் அப்படின்னு எதுவும் நினைச்சது? எங்க அம்மா இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிருக்காங்க, அதே மாதிரி நாங்களும் பண்றோம், அவ்வளவுதான். மத்தபடி எதுக்காக அதெல்லாம் தெரியாது, பண்றோம். ஓய், பொங்கல் அப்ப அழுவலாமா? அழுவக்கூடாது தானே? எதுக்கு அழுவுற? யார் திட்டினா சொல்லு. என்னாச்சு? வாயை திறந்து சொல்லு. ஒய், எதுக்கு அழுவுற? இங்க வா, இங்க வா. கம் ஹியர். அழுவக்கூடாது சரியா? எதுக்கு அழுவுற? அம்மா திட்டினாங்களா? அம்மா திட்டாங்களா? என்ன சேஷ்டை பண்ண? சொல்லு. எங்க அவ எங்க? சரி, அழுவக்கூடாது ஒடி தொங்க பிள்ளை. போங்க போய் பொங்கல் கொண்டாடுங்க, போங்க. மேடம், ஹலோ, ஹாப்பி பொங்கல். அந்த டவரா செட்டி அவருங்க. ஹார்னே அடிக்காம வந்திருக்கேன் உங்க வீட்டுக்கு. ஹார்னே எதுக்கு அடிக்காம வந்தீங்க? ஹார்ன் வேலை செய்யுது. விளக்கம் வாங்க. ஹாப்பி பொங்கல். பொங்கலோ பொங்கல். வாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். வெளியே கரெக்டாக போகிற அங்கே தான் இருக்காங்க. ஹலோ, சூப்பரா இருக்கடி. செமையா இருக்கிற. கல்யாண கலை. அது ஒண்ணுதான் குறைச்ச அப்படிங்கிறியா? எல்லாத்தையும் இப்பதான் அவுத்து போட்டோம். வாங்க விளையாடிட்டு இருப்போம். வாங்க விளையாடுவோம். ஏதோ விஷன் போர்டுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நல்லா இருந்துச்சா? நான் தூக்கம் வரலன்னு எடுத்து பார்த்தேனா, பார்த்தேன்னு தூக்கம் வந்துச்சு வச்சுட்டேன். சீப்பேன். எல்லாருக்கும் எப்படி பொங்கல் போச்சு? எப்படியோ போச்சு. சொல்லுங்க கீர்த்தனா. போட்டு தூக்கெல்லாம் போச்சு. விறுவிறுத்து.
இப்போ தான் நாங்கள் வந்துட்டு ரீல்ஸு டான்ஸு எல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கோம், ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். கால் பயங்கரமாக வலிக்குது எனக்கு. இந்த பொண்ணு வந்துச்சு இப்போ இருக்கிற பொங்கல் பார்த்தாலும் இந்த அம்மா வேற பொங்கலை கொண்டு வந்து வச்சிருக்கு. அதனால ஒரு இல்லைன்னா பொங்கல் அன்னைக்கு பிரியாணி எடுத்து வர முடியும். அப்படி சொன்னீங்க பார்த்தீங்களா, நான் வந்துட்டு வெஜிடேரியனாக மாறிட்டேன். சொல்லுவாங்க அதுக்கப்புறம் போவாங்க மோமோஸ் கடைக்கு தான் போவாங்க. நோ நோ நோ, நான் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு வெஜிடேரியன். நோ, மோமோஸ்க்கு போவாங்க. டிஷ்யூ பேப்பர் இருக்குல்ல ஷவர்மா அதுக்கு போவாங்க. சரியா போலாம். நோ, ஸ்டீம்டு மோமோஸ் சாப்பிடலாம், அது நல்லா சாப்பிடுவேன். நான் ஸ்ட்ரிக்டா வந்துட்டு வெஜிடேரியனா மாறி நான் வந்துட்டு இருக்கா ஃபாலோ பண்ண போறேன். நான் வந்துட்டு வெஜிடேரியனா ஃபாலோ பண்ண போறேன். வெஜிடேரியன் மோமோஸ் சாப்பிடலாம், ஸ்டீம்டு தானே. இல்ல அதுல மைதா இருக்கு. மைதா உடம்புக்கு நல்லதுதான். அப்பெல்லாம் கிடையாது, அப்பெல்லாம் பேசக்கூடாது. நம்ம அபிஸ்டு மாதிரி பேசக்கூடாது. மழை பெய்யுது, அதனால வந்துட்டு எங்களோட சில பல பிளான்கள்லாம் கெட்டு போச்சு. ஆக்சுவலாக பிளானே இல்லை, அது வேற விஷயம். பிளானே இல்லாம தான் போயிட்டு இருக்கு. ஸோ மழை பெய்யுது, மஜாவா இருக்கு. ஆனா வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு தான் வந்துட்டு லைட்னிங் செருப்பால் அடிப்பேன் லைட்னிங். ஓகே, கோயில் போயிட்டு அப்படி கோயில் போயிட்டு போங்க. கீர்த்தனா உக்கரக்காளியம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிட்டு பாப்பா கூட்டிட்டு போயிட்டு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பிளான் வந்துட்டு நம்ம கோயிலுக்கு போகிறோம். அப்படியே ஒயிட் ஹவுஸ் கஃபே போகிறோம். ஓகே, போகிறோம். போயிட்டு நம்ம வந்து சாலட் சாப்பிட்றோம். ஓகேவா? நான் ஏன்டி சாப்பிடணும்? என் கூட வந்தா அங்க நீங்க ரோட்ல வெஜிடேரியன் ஒரு பாவுபாய் இவங்க வந்து கீர்த்தனை அங்கேறேன். இவங்க வந்து 2 நாள் மட்டும் தான் அதை கீப் அப் பண்ணுவாங்க. எந்த விஷயம் நான் ஜிம் சேர்றேன். ஜிம் சேர்ந்து இந்த ஒரு வருஷம் இது எத்தனை நாள் பார்க்கலாம் பாப்போம். 3 hours later. ஹாய் கீர்த்தனா. நானும் தானே வாழ மாட்டேன். கீர்த்தனா சட்டு புட்டுன்னு போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. சீக்கிரம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். கீர்த்தனா இந்த லேடி கிட்ட போட்டு எனக்கு முன்னாடி இருக்க முடியல. தெரியும் கீர்த்தனா, சீக்கிரம் வந்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். கோயிலுக்கு போயிட்டு உன்னை விரதத்தை கழிக்க போறேன். கோலத்தை காலையில கஷ்டப்பட்டு சாரிங்க கீர்த்தனா, அவ்வளவுதான் மதியம். நீங்களா போட்டீங்க? நான் கரும்புக்கு கால் கொடுத்தேன். ஏதோ நீயே போட்ட மாதிரி கஷ்டப்பட்டு போட்டதுன்னு சொல்றேன். நான் காலையில கொடுத்தேன். எங்க அம்மாக்கு நான் தான் ஷேடிங் தான் சொல்லி கொடுத்தேன். போய் போல விரதத்தை கழிக்கிறோம். விரதமா? ஆமா, நீங்க வெடிக்க ஒரு டைரக்ட் விரதம். ஹாப்பி பொங்கல். என்ன வெஸ்டி சட்டையெல்லாம் மாசா இருக்கீங்க. ஹாப்பி பொங்கல். வந்துட்டு நம்ம வந்துட்டு கோயில் போறோம். ஓகே, ஏதாவது பேசு, தின்னுக்கிட்டே இருக்கேன். கோயிலுக்கு போறோம். ஆமா, என்ன கோயிலுக்கு போறோம்? அது எங்க எங்க சொன்னாலும் அங்க அவங்க மசஸ்டன் நானே. சரி வாங்க, ஏதோ ஒரு கோயிலுக்கு போவோம். A few moments later. சரி, இப்போ வாங்க. இப்போ லேர்னிங் செஷன் படிங்க. அந்த கோயில் பேரை பொறுமையாக தான் சொல்கிறேன். அது கோயில், ஐயோ அது போயிடுச்சு. இல்லை, அது நீ படிச்சிருப்ப. சொல்லு, என்ன பேர் போட்டுருந்துச்சு? கரெக்டாக சொல்லிட்டேன்னா என்ன பண்ணலாம்? கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா உனக்கு நான் வந்து என்ன வாங்கி தரேன்? கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா அந்த குழந்தைகிட்ட வந்து உமா வாங்கி தரேன். தேவையில்ல. சரி, குழந்தை வெறியன். இப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு மாடி இல்லை மெண்டல் மாதிரி பேசுகிறோம். நாங்கள் வந்துட்டு படி ஏறுறோம். அதுவும் முன்னெல்லாம் ஸ்கூல் படிக்கிறப்ப சரசரன்னு இருக்கும். வயசு 23 ஆக போகுதுன்றது 23 தான். 43 ஆன மாதிரி முடி சேர்த்து பேசிகிட்டு இருக்கோம். வாய் மட்டும்தான் லைட்டு. ஆமாம், மற்றபடி வேறு எதுவும் வேலை செய்ய தெரிஞ்சா சரி. எத்தனை படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 100 சம்திங்கோ 1000 சம்திங்கோன்னு நினைக்கிறேன். சரி, அவ்வளோதான் இருக்காது. அடியே போடுவாங்க. அதுக்கு மேலே கமெண்ட்ல கேட்கல. எப்படி கமெண்ட் யாரும் பண்ண மாட்டாங்க. நானும் அண்ணங்களாம் பண்ணுவேன். சரி, ஏன்னா நான் சொல்லட்டாங்க என்ன படித்தேன்னு சொல்லலாம். சொல்லு. மாணிக்க விநாயகர். கரெக்டா? நான் அங்கே நிறையா வாட்டி வந்துட்டேன். ஃபஸ்ட் வந்தப்போ நான் படிச்சிருப்பேன், அடுத்து வந்தப்போ நீ படிச்சிருப்ப. இல்லை, அது எக்காவும் படிச்சிருப்பேன். அது என்னமோ உண்மைதான். கொஞ்ச நேரம் அப்படியே யோசித்தேன். என்னடா யோசிச்சுட்டு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். தப்பா சொல்லிதான் கூப்பிட்டாங்களா? வாடி இறங்கலாம், கால் வலிக்குது. ஏறலாம் முடியல. மலைக்கோட்டை வரைக்கும் ஏறி வந்துட்டோம். மலைக்கோட்டைக்கு வந்து விட்டோம். மலைக்கோட்டை மாநகரின் தரத்தில் கைராசி மங்களம் வந்து
பைத்தியக்காரி. ரொம்ப நாள் சரி செம கூட்டமாக இருக்கலாம் இன்றைக்கும். நிறைய பேர் வந்து இன்னைக்கு வர மாட்டாங்கன்னு நினச்சேன். பொங்கல்னால வீட்டில் உட்காந்து ஜாலியாக இருக்காங்க. அவங்கள நினச்சி தான் வந்துருக்காங்க. இதில் எந்த தேர்ந்த போதே நம்மளுக்கு பிடிக்காத எதுவும் கூடாது. அதாவது இளம் ஜோடிகள் நம்மளுக்கு வேண்டாத இளம் ஜோடிகளாக இருந்தாங்கன்னா கட் பண்ணி விட்டுறணும். அவங்க அப்படியே நினைப்பாங்க. நம்ம பார்க்க என்ன ஏறி வரவங்க மொக்கையாக இருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கு. என்ன அவனுக்கு பிரச்சனை? வலி ஏறி எவ்வளோ குறுக்கலாம் போட்டுருக்கேன். ஆமாம்ல, இங்கே தாண்டி இதை விட ஏதோ இடையில விட்டுருக்காங்க. 3ஆ போட்டிருக்காங்க பிரிச்சு போட்டு. திருவண்ணாமலை தீபம் நினைக்கிறேன். அப்போ போட்டு பண்ணி நினைக்கிறேன். ஃபுட்டு வீடியோ எடுக்கிற ரொம்ப ரொம்ப இப்படின்னு எடுத்துட்டு அப்படிதான் எடுப்பேன் நான். ஃபுட்டு விளாகர் பெரிய போடி ஃபீச்சர் போடி. சரி வாங்க சாப்பிடுங்க. மேடம் டயட்டில் இருக்காங்க. ஆனால் வந்து மசாலா பொடி மட்டும் சாப்பிடுவாங்க. வீட்டில் கேட்டால் வடை மட்டும் சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து மசாலா பொடி மட்டும் சாப்பிடுவாங்க. லைட்டாக சாப்பிடணும். அப்போ ஒரே ஒரு மட்டும் சாப்பிடும் லைட்டாக. என்னதுடி அது? பாவ் பஜ்ஜினா இப்படியா இருக்கும்? சட்னி மாதிரி இருக்கு. இதெல்லாம் தேவையா நமக்கு? சாப்பிட்டுட்டு ரிவ்யூ எப்படி இருக்கு சொல்லு. எப்படி இருக்குன்னு சொல்லு. செருப்பால் அடிப்பேன், நான் சாப்பிட மாட்டேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னு சொல்லி என்னை சாப்பிட வச்சு சொல்லுங்க. இந்த கோயிலுக்கு மாடி ஏறி படி ஏறி போயிட்டு இருந்தோம். மாடி ஏறணும். மெண்டல் மாதிரி பேசுனீங்க. எப்படி இருந்துச்சு மாடி ஏறி? நாங்கள் எப்பப்போ எங்கெங்கே போனோம் எங்களுக்கே தெரியாது. லூஸ் மாதிரி எங்கேயாவது போயிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் லூஸ். நான் இல்லை. நீ லூஸ் தான். Happy Pongal!